இன்றைக்கு உங்களோடு கூட பேசும்படி ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்தபோது, ஆண்டவர் உங்களோடு கூட பேசும்படி மத்தேயு 17ஆம் அதிகாரத்தை ஆண்டவர் காண்பித்துக் கொடுத்தார். பாருங்கள், மத்தேயு 17ஆம் அதிகாரத்தில் முன்பகுதியை நாங்கள் வாசிப்போமானால், உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவனுடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனைப் போல பிரகாசித்தது. அவர் வஸ்திரம் வெளிச்சத்தைப் போல வெண்மையாயிற்று. அப்பொழுது மோசேயும் எலியாவும் அவரோடு கூட பேசுவதாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள். அப்பொழுது பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. உமக்கு சித்தமானால் இங்கே உமக்கு ஒரு கூடாரமும், மோசைக்கு ஒரு கூடாரமும், எலியாவுக்கு ஒரு கூடாரமுமாக 3 கூடாரங்களை போடுவோம் என்றான். அவன் பேசுகையில், இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன், இவருக்கு செவியிடுங்கள் என்று அந்த மேகத்துடன் இருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. அல்லேலூயா. பாருங்க, இது ஒரு முக்கியமான ஒரு சம்பவங்கள். அல்லேலூயா. வேதத்தில் வெறுமையா அற்புதங்களை மட்டும்தான் தியானிச்சு அதை மட்டும்தான் பிரசங்கிக்கிற பிரசங்கியர்கள் தான் நிறைய கூட இருக்காங்க. அற்புதங்களையும் பிரசங்கம் பண்ணணும். ஆண்டவர் எதிர்பார்க்கிற, திருச்சுவேடத்தில் எதிர்பார்க்கிற, சீசர்களிடத்தில் எதிர்பார்க்கிற, அத்திமரத்திலே கனிகளை எதிர்பார்க்கிற இயேசுவையும் பிரசங்கிக்க வேண்டும். முழுமையான சுவிசேஷம் என்பது என்ன? நன்மையும் சொல்லணும், தீமையும் சொல்லணும், பரலோகத்தையும் சொல்லணும், நரகத்தையும் சொல்லணும், ஆசீர்வாதத்தையும் சொல்லணும், சாபத்தையும் சொல்லணும். நிறைய பேர் போதக நண்பர்களும் சரி, கிறிஸ்துவர்களே, டேவிட் கணேசன் சபிப்பான். இல்லைங்க, நான் எப்படிங்க உங்களை சபிக்க முடியும்? கடிந்து பிரசங்கிக்கிறது அது வேதத்தில் ஊழியக்காரர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய டியூட்டிங்க. அல்லேலூயா. சிட்சித்து பிரசங்கிக்கணும், கடிந்து கொள்ளணும். இல்லை, என்கிட்ட 1200 மிஷனரிகள் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நான் ஒரு ஆவிக்குரிய தகப்பன் தான். ஆனாலும் அவங்களுடைய ஒழுங்கினங்களை சொல்லி கொடுக்கணும். இல்லை, அதிகாலை எழுந்து ஜெபிக்கணும், வேதத்தை வாசிக்காமல் ஊழியம் செய்யக்கூடாது. ஒரு நாளைக்கு எங்களுடைய ஊழியக்காரர்கள் 20 அதிகாரம் வாசிக்கணும். 2 மணி நேரமாவது ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். உண்மையாக ஜெபிக்க ஆண்டவருடைய சமூகத்தில் உபவாசம் இருக்க வேண்டும். உண்மையாக ஒவ்வொரு நாளும் ஒரு கிராமத்தில் போய் ஊழியம் செய்யணும். எல்லாம் ஒழுங்குங்கிறவங்களை சொல்லி கொடுத்து கொண்டே இருக்கிறோம். அல்லேலூயா. அதில் அவர்கள் தவறும்போது அவர்களுக்கு கடிந்து கொள்ளுகிறோம். நான் சொல்கிறேன், முழுமையான சுவிசேஷம் அறிவிக்கிற ஊழியர்கள் எழும்பும்படி நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கும்படி அன்பாய் வேண்டுகிறேன். அல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு இப்படிப்பட்ட சத்தியங்களை பிரசங்கிக்க விரும்புகிறதே இல்லை. அல்லேலூயா. இதில் அப்படி இந்த சம்பவத்தை பிரசங்கித்தாலும் அதற்கு பின்பாக என்ன நடந்துச்சுன்னா அந்த காரியத்தையும் பிரசங்கிக்க விரும்பவில்லை. இங்கே என்ன நடக்கிறது? நீங்கள் முதல் வசனத்தில் 3 பேர்களை கூப்பிட்டு ஆண்டவர் தனித்திருக்கும்படி சொல்கிறார். சீசர்களில் 12 சீசர்களில் இந்த 3 பேர் ஏசப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் போல் இருக்கு. பேதுரு, யாக்கோபு, யோவான். அல்லேலூயா. மற்ற பேர்கள் 9 என்னாச்சுன்னு தெரில. நான் சொல்கிறேன், அவங்கள இந்த மலையில் போய் மறுரூப தரிசனம் பார்க்கறதுல 9 பேரை ரிஜெக்ட் பண்ணுகிறார். இந்த செய்தியை கெடுக்கிற உங்கள்கிட்ட ஆண்டவர் பேசுகிறார். ஆண்டவர் ரிஜெக்ட் பண்ணின 9 பேரில் நீங்கள் ஒருத்தராக இருக்கீங்களா? நீங்கள் ஒருத்தரா? இல்லை 3 பேர் செலக்ட் பண்ணுவாரா? இந்த 3 பேர்களையும் செலக்ட் பண்ணி மலையில் மேல் கூடி ஜெபிக்கும்படி தனித்திருக்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் ஆண்டவரோடு தனித்திருக்க வேண்டும். உங்களுக்கு இருக்கிற உண்மையான நண்பர்களை நீங்கள் ஒரு 2 பேரை 3 பேரை கூப்பிட்டு போய் தனித்திருந்து ஜெபிப்பது அது நல்லது. அல்லேலூயா. நிறைய பேர் பார்க்குறேன், அவங்க யாரும் கூடயே சேரவே மாட்டாங்க. என்னை கேட்டால் ஏசுனாரே யார் கூடயே சேர்ந்து தான் இருக்கிறார். நிறைய பேர் தனி இண்டிபெண்டன்ட் ஊழியர்ன்பாங்க. நான் சொல்கிறேன், பைபிளில் இண்டிபெண்டன்ட் ஊழியர்களே கிடையாது. 20 வருஷம் 30 வருஷம் ஊழியம் செய்கிறேன். எத்தனை உடன் ஊழியர்கள் இருக்காங்கன்னா, இல்லை, நானும் என் மனைவி பிள்ளைகள் தான். நான் சொல்கிறேன், நீங்கள் உங்களை பைபிளை நல்லா வாசிங்க. ஊழியம் ஆரம்பிக்கும் போதே 12 சீசர்களை ஆண்டவர் எழுப்புகிறார். அல்லேலூயா. தனித்து ஊழியம் செஞ்சால் எப்படிங்க நீங்கள்
சரியா இருப்பீங்க. உங்களுக்கு வர்ற பணங்கள எப்படி செலவழிப்பீங்க? செய்தி கேட்கிற அருமை கிறிஸ்துவ நண்பர்களே, தனித்து ஊழியம் செய்றவங்களுக்கு நீங்க காணிக்கை கொடுக்கறதுல எச்சரிக்கையா இருங்க. ஏன் அவங்க தனித்து இருக்கிறாங்க? அவங்க கண்காணிய விரும்பல. இயேசு கிறிஸ்துவுடைய மாதிரியை பின்பற்றல. அண்ட் 1500 மிஷனரி இருக்கிறாங்க. எனக்குன்னு நெறைய கமிட்டி இருக்கிறது. என்னுடைய பணங்கள் எப்படி வந்துச்சு? என்ன செலவழிச்சிருக்கேன்னு அக்கவுண்ட்ஸ் நானும் குடுக்கணும். எங்களுக்கு ட்ரெஸரர் இருக்கிறான். ஜெனரல் செக்ரட்டரி இருக்கிறாங்க. எல்லாருக்கும் நான் டிரான்ஸ்பரண்டா இருக்கணும்ல. அதனால தான் என்னை நம்பி இவ்ளோ ஜனங்கள் காணிக்கை குடுக்கிறார்கள். எனக்காக ஜெபிக்கிறார்கள். என்னோடு கூட சேர்ந்து ஊழியம் செய்யும்படி நெறைய ஊழியக்காரர்கள் இந்த ஊழியத்தோடு இணைந்திருக்கிறார்கள். அல்லேலூயா! எத்தனை பெரிய ஆச்சரியம் என்று பாருங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க தனித்திருக்கிற ஒண்டியா இருக்கவனுக்கு ஐயோ! என்று எழுதியிருக்கிறது. நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பணம் இருக்கும். நல்ல பிசினஸ் பண்ணுவாங்க. அவங்க ஏதாவது ஒரு ஊழியரோடு, திருச்சபையோடு, ஸ்தாபனத்தோடு இணைஞ்சு ஊழியம் செய்யணும். அப்பதான் ஆண்டவருடைய வருகை வரைக்கும் அந்த ஊழியம் நிலைக்கும். நெறைய பேருக்கு எனக்கு வர்ற பணத்த நான் ஏன் மற்றவங்கள்ட்ட கொடுக்கணும்? நானே ஊழியம் செய்வேன்னு சொல்லி செய்வாங்க. ஆனால் அவர்களுடைய காலத்திற்கு பின்பாக அந்த ஊழியங்கள், கட்டடங்கள், அந்த இடங்கள் எல்லாம் வேஸ்ட்டா இருக்கிற பாழடைஞ்சு கிடக்குது. என் கூட வாங்க எத்தன ஸ்தாபனம், கட்டடங்கள் சும்மா இருக்கு தெரியுமாங்க? காரணம் என்ன? அவங்க மற்றவங்களோட இணைஞ்சு ஊழியம் செய்ய மனதில்ல. மனதில்ல. இன்னைக்கு இருக்கிற ஸ்டைல்ஸே அவங்கவங்க ஒரு ட்ரஸ்ட்ட ஆரம்பிச்சுருவாங்க. அது ஒரு ஆவின்னு நினைக்கிறேன் அது. அல்லேலூயா! நான் சொல்றேன், யார் கூட இணையறதுக்கு மனசு இருக்காது. அதுல பரந்து ஒரு மனதோடு ஊழியம் செய்கிற அநேகர் எழும்பும்படி நாம் ஜெபிக்கணும். நீங்க யோசிக்கணும், எனக்கு பின்னாடி இந்த ஊழியம் என்னாகும்? இது நிலைச்சிருக்குமா? ஆண்டவருடைய வருகை வரைக்கும் இருக்குமா? அப்பனா தான் உங்களுடைய பணங்கள, நேரங்கள செலவழிங்க. இல்ல நீங்க பிரயாசப்படுகிறது எல்லாம் வீணாயிரும். வீணாயிரும். அல்லேலூயா! பாருங்க, ஆண்டவர் தன்னோடு கூட ஜெபிக்கும்படி தனியாவும் அதிகாலையில போய் ஜெபிக்கிறார். இன்னும் தன்னோடு கூட 3 பேர கூப்பிட்டுட்டு மலையில போய் அங்க ஜெபிக்கும்படி போகிறார் என்று இந்த முதல் வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அவர் போய் என்ன செய்கிறார்? மறுரூபம் அடைகிறார். அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனைப் போல பிரகாசித்தது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தேவனோடு கூட உறவாடுகிற ஒவ்வொருடைய முகங்களும் அந்த சூரியனைப் போல பிரகாசிக்கும். அவருடைய முகத்துல ஒரு வெளிச்சம் இருக்கும். மோசஸ் அங்க மலையில ஆண்டவரோடு கூட பேசி வரும்போது அவருடைய முகம் உள்ள பிரகாசமாக இருந்ததாக என்று வேதம் சொல்லுகிறது. நீங்க ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்தில் விழுந்து கிடக்கிறீங்களா? உங்களுடைய முகத்துல பிரகாசம் இருக்கும். ஒரு வெளிச்சம் இருக்கும். பாருங்க, அங்க என்ன நடக்கிறது? அங்கு அவருடைய வஸ்திரம் வெளிச்சத்தைப் போல வெண்மையாயிற்று. அங்கிருந்து மோசேயும் எலியாவும் பேசுகிற சத்தத்தை அங்க அவரோடு கூட பேசுவதாக அவர்கள் காணப்பட்டார்கள். அங்கு சத்தம் உண்டாகிறது. அல்லேலூயா! அந்த காட்ஸ் மகிமை, தேவ மகிமையை இயேசு கிறிஸ்து இருக்கிற இடத்திலே நிரப்புகிறது. அந்த மலையை நிரப்புகிறது. அப்பொழுது பேதுரு என்ன செய்கிறார்? அந்த அந்த சந்தோஷத்துக்கு அளவே இல்லைங்க. அடிக்கடி 30 வருஷங்களாக இந்த இயேசுவோடு உறவாடுகிறேன். என் அப்பா சமூகத்துல ஜெபிக்கும்போது, அவருடைய மகிமை, அவருடைய பிரசன்னம் என்னை தொடும்போது என்ன சந்தோஷங்க. இருக்கிற காயங்கள் எல்லாம் ஆறிருங்க. வேதனைகள் எல்லாம் மறைஞ்சிரும். யாராவது என்னை திட்டுன மனக்காயங்கள், மனுஷர்களால் உண்டான காயங்கள் எல்லாம் மறைஞ்சிரும். இந்த செய்தியை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் மனிதர்கள் வார்த்தைகளால் உண்டான காயத்தோடு குற்றீராக இந்த வார்த்தைகளை கேட்கிறீர்கள். தேவ சமூகத்திற்கு போங்கள். அவருடைய பிரசன்னத்தை, அவருடைய மகிமையை உணருங்கள். உங்கள் காயங்கள் ஆற்றப்படும் ஐயா. ஆற்றப்படும். சந்தோஷம் வரும். அல்லேலூயா! அதனால தான் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில பரிசுத்த ஆவியானவரால் எல்லாம் நிரப்பப்படுறாங்க. வீடுகள் தோறும் அப்பம் விட்டு அவர்கள் ஜெபிக்கிறார்கள். அவங்களுக்கெல்லாம் எங்கேயும் போக மனசு இல்ல. கடைசி கட்டளைய மறந்துட்டாங்க. ஆண்டவர் பார்க்குறாரு. எல்லா சொத்துக்களையும் வித்து அப்போஸ்தலர் பாத வண்டியில வைக்கிறாங்க. அவங்க எல்லாரும் ஒன்றா போய் அனுபவிக்கிறாங்க. நல்ல சோறு கிடைக்குது. நல்ல பிரசன்னத்தில மகிழ்ந்திருக்கு. அப்படியே எடுத்துக்கொள்ள போறாங்க. சூப்பரா இருக்காங்க. ஆண்டவர் பார்க்குறாரு. என்னடா நான் அபிஷேகத்த குடுத்ததனுடைய நோக்கத்தையே மறந்துட்டாங்களான்னு சொல்லி, அங்க தான் சிதறடிக்கிற அற்புதம். அல்லேலூயா! நான் சொல்றேன், இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவங்க சர்ச்சில கூடி நல்ல பாட்டு பாடுங்க, நல்ல வொர்ஷிப் பண்ணுங்க, நல்ல நடனம் ஆடுங்க, நல்ல அந்நிய பாஷை நிரம்புங்க, நல்ல வசனத்தை கேளுங்க. ஆனா, ஆண்டவருடைய வார்த்தைகள நீங்க புறப்பட்டு போலைன்னா, ஏசப்பா சிதறடிச்சு புறப்பட்டு போக விடுவார். அல்லேலூயா!
பாருங்க, கடந்த வருஷம் மே 1ஆம் தேதியில திருமங்குளத்தில உபவாச கூட்டத்தை நடத்தினோம். ஆண்டவர் எனக்கு சொன்னார், வாலிபர்கள் 20,000 வாலிபர்களை ஒன்று சேர்த்து, வாலிபருடைய ரட்சிப்பிற்காக இருந்து ஜெபிக்க சொல்லி என்று சொன்னார். நாங்க ஜெபிக்க அப்படி கூட்டினோம். மோகன் சிலாசஸ் அவர்கள் எங்களோடு கூட தேவனுடைய வார்த்தை அறிவிக்கும்படி, ஜெபிக்கும்படி வந்திருந்தார்கள். அதுல தலைப்பு ஆண்டவரிடத்தில் கேட்டபோது ஆண்டவர் சொல்றார், "நீ ஜெபம் பண்ணு, தெருவுக்கு வா, பிரசங்கம் பண்ணு, கையை வை. இந்த 4 வேலைகளை வாலிபர்களுக்கு சொல்லிக் கொடு" என்று சொன்னார். இன்னைக்கு எல்லாம் ஜெபம் பண்றாங்க. ஆனா என்ன செய்யல, தெருவுக்கு வர மறுக்கிறாங்க. அதனால தான் நான் போற கூட்டங்கள்ல என்ன சொல்றேன், ஆண்டவரே எல்லா சபைகளும், கிறிஸ்தவர்கள், ஊழியக்காரர்களும் தெருவுக்கு வருவார்களாக. தெருவுக்கு வராத திருச்சபைகள் தெருவுக்கு வரும்படி சிதறடிப்பீராக. தெருவுக்கு வராத ஊழியக்காரர்களை சிதறடிப்பீராக என்று நான் ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பது உண்டு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்க பேதுரு சொல்றாரு, அந்த அந்த பிரசனத்திலே அந்த உணர்ந்து அதை அதை அதனுடைய மகிமையை உணர்ந்து சந்தோஷம். உடனே என்ன சொல்லுகிறார், நம்ம எங்கேயும் போக வேண்டாம் இயேசுவே, எங்கேயே ஒரு கூடாரம் வச்சிருவோம். 3 கூடாரம் போட்டுருவோம். நம்ம இங்கேயே தங்கிருவோம், கீழே வேண்டாம். இந்த இந்த மலையிலே ஆளுக்கு ஒரு கூடாரம் போட்டு தங்கிருவோம்னு சொல்லி பிதற்றுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு இருக்கிற எல்லா ஊழியக்காரர்களும் தங்கிவிட்டோம். நல்ல சோறு கிடைக்குது, நல்ல மகிமை, பிரசன்ன, அன்னிவாச பேசி எல்லாம் தங்கிடும். யாருக்கும் அடுத்த காரியத்தை செய்யணும், புறப்பட்டு போகணும்னு சொல்ல, தரிசனம் பார்க்கிறவங்க ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு தங்கிட்டாங்க. இன்னைக்கு தரிசனங்களுக்கு பஞ்சமே இல்லை. எல்லாரும் தரிசனம் பார்க்குறாங்க. நான் கண்ணை மூடுனாலே பரலோகத்தை பார்த்தேன், நரகத்தை பார்த்தேன், குதிரைகளை பார்த்தேன், எல்லாம் சொல்றாங்க. தேவதூதரை தரிசித்தேன், ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டது சொல்லுகிற ஊழியக்காரர்கள் தரிசனம் பார்க்குறாங்க. ஆனால் அவங்க அடுத்து செய்ய வேண்டியதை செஞ்சாங்களா? இங்கு தரிசனம் பார்க்குற பிதற்றுகிறார். அவங்க அடுத்து கீழே இறங்கி வந்த உடனே அங்கே ஒரு அழுகிற ஒரு தகப்பன் அவளுக்காக எதிர்கொள்ளுகிறார். மலையில் தரிசனம் பார்த்து ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு மலையிலிருந்து கீழே இறங்கின உடனே 14 வசனத்தில் ஜனங்களிடத்தில் வந்தபோது ஒரு மனுஷன் அவரிடத்தில் வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் போயிட்டு, ஆண்டவரே, என் மகனுக்கு இறங்கும், அவன் சந்திரரோகியாய் கொடிய வேதனைப்படுகிறான், அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் விழுகிறான். அவனை உம்முடைய சீசரிடத்தில் கொண்டு வந்தேன், அவனை சொஸ்தமாக்க அவர்களால் கூடாமல் போயிற்று. பாருங்க, தரிசனம் பார்த்து ஆண்டவருடைய வார்த்தைகளை தங்கிவிட நினைக்கிறாங்க. ஆனால் கீழே ஒரு அழுகிற ஒரு தகப்பன், தன் பிள்ளைக்காக அழுகிற தகப்பன் ஆண்டவரை தேடிக்கொண்டு இருக்கிறார்கள். ஐயோ, நான் சீசர்கிட்ட போனேன், அவங்களால் கூடாமல் போயிட்டு. எப்படி கூடும்? இவங்க எல்லாம் ஆண்டவர் அவங்கள பார்த்து சொல்ற, விசுவாசம் இல்லாத மாறுபாடுள்ள சந்ததியே. செய்தியை கேட்கிற அன்பு சகோதரனே, சூரிய, உன்னை இன்னைக்கு ஏசப்பா பார்த்தாருன்னா மாறுபாடுள்ள சந்ததி என்று சொல்லுவார். நீ என்கிட்ட பேசும்போது நல்ல தரிசனம் பார்க்குற, நான் உனக்கு அபிஷேகம் கொடுத்த அந்நிய பாஷை பேசுகிறேன், ஆனால் சும்மா இருக்கிறியப்பா, தங்க நினைக்கிறியப்பா, மாறுபாடுள்ள சந்ததி, விசுவாசம் இல்லாத சந்ததி கடிந்து கொள்வார். அழுகிற தகப்பன் ஐயா, கிரையிங் ஃபாதர். இன்னைக்கு கிராமங்களுக்கு என் கூட வாங்க ஐயா, சிறு பிள்ளைகளே சின்ன வயசுலேயே குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, வாலிப பிள்ளைகள் குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ, இளம் விதவைகள் அநேகர் இருக்கிறார் ஐயா. அந்த சின்ன வயசுலேயே அவங்களுடைய கணவர் மரிச்சு போயிடுறாங்க, குடிச்சு மரிச்சு போயிடுறாங்க. இளம் விதவைகள், அந்த பிள்ளைகள், அவர்கள் தகப்பனில்லாத பிள்ளைகள் ரவுடிகளாக மாறிடுவாங்க ஐயா, கொலைகாரர்களாக மாறிடுவாங்க, திருடர்களாக மாறிடுவாங்க, போதை வஸ்துக்களுக்கு அடிமையாகிறவங்களாக மாறிடுவாங்க. அப்பா இல்லாத பிள்ளைகள் எல்லாம் அப்படி தாங்க இருக்கும். ஐயோ, ஆண்டவர் சொல்லுகிறாரு, எங்களுக்கு அப்படிப்பட்ட விதவைகள் பிள்ளைகளை நீ தத்தெடு, அவளை எனக்காக நீ வளர்த்து கொடு என்று சொல்லுகிறார். ஐயோ, இன்றைக்கு எத்தனை தகப்பன்மார்கள் அழுகிறார்கள், தாய்மார்கள் அழுகிற, என் பிள்ளை செல்ஃபோனுக்கு அடிக்ட் ஆகிட்டாங்க, என் நேரமும் செல்ஃபோனில் நேரம் செலவழிக்கிறார்கள், யாரோடு கூட பேசுகிறாள் என்று தெரியவில்லை, யாரோடு கூட பேசுகிறாள் என்று தெரியவில்லை என்று சொல்லி அழுகிற தகப்பன் தாய்மார்கள் ஐயா.
அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கிராமங்கள் பாழாய் இருக்கிறதை, பிள்ளைகள் அப்பம் கேட்கிறார்கள், கொடுப்பார் இல்லை என்று ஆண்டவர் பரிதபிக்கிறார். வாலிபனே, வாலிப பருவத்தில் சிருஷ்டிகரை நினை என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். சிருஷ்டிகரை நினைக்க வேண்டிய வாலிபர்கள் எனக்கு செல்போனை, பாவத்தை, காதலை, இச்சைகளை நினைக்கிறார்கள் ஐயா, நினைக்கிறார். பாவம் சோதம் குமார போல பெருகிவிட்டது. அப்படிப்பட்ட தேவையுள்ள அழுகிற ஆத்துமாக்களை விடுதலையாக்க வேண்டிய திருச்சபைகள் இன்றைக்கு தரிசனம் பார்த்து தங்கிவிட்டதோ, தரிசனம் பார்த்து ஊழியக்காரர்கள் தங்கிவிட்டார்களோ, எத்தனை பெரிய வேதனை ஐயா. ஆண்டவருடைய சத்தத்தை நான் கேட்கிற தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறார்கள். ஆனால் தேவையுள்ள ஒரு கிராமத்தை சந்திக்க மறுக்கிறார்கள், தெருப்பிரசங்கம் செய்ய மறுக்கிறார்கள். தீர்க்கதரிசிகள் திருச்சபைகளுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள். ஆனால் கிணற்றண்டியிலே இருக்கிற சமாரியா ஸ்திரீ, தேவையுள்ள ஒரு ஸ்திரீக்கு தீர்க்க தரிசனம் சொன்ன இயேசுடைய மாதிரியை மறந்து விட்டார்கள் ஐயா. ஐயோ, நாம் அறிவிக்காவிட்டால் யாரை அறிவிப்பார்? கிருபை வரங்கள் பெற்றவர்களே கிராமங்களுக்கு சுவிசேஷத்தை எடுத்து சொல்ல மறுத்தாள், பின் யாரையா செல்லுவார்கள்? யாரையா செல்லுவார்கள்? இந்த செய்தியை கேட்கிற அன்பு சகோதரனே, சகோதரி, நீங்கள் புறப்பட்டு போய் கிராமத்தில் இயேசுடைய அன்பை சொல்லுங்கள். அல்லாவிட்டால் அப்படிப்பட்ட ஆத்துமாக்களுக்கு ஊழியக்காரர்களை அனுப்பும்படி ஜெபம் பண்ணுங்கள். அல்லாவிட்டால் அப்படிப்பட்ட ஊழியக்காரர்கள் போஷிக்கப்படும்படி உங்களால் என்ற காணிக்கை, உங்களுடைய பங்களிப்பை காணிக்கை கொடுத்து நீங்கள் தாங்கும்படி அழைக்கப்படுகிறீர்கள் ஐயா. தரிசனம் பார்த்து சும்மா இருக்கிற விரும்புகிறீர்களா? ஒருவேளை ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிறேன் என்று சும்மா இருக்கிறது பைபிள் முறையே இல்லைங்க. வானத்திற்கு பூமிக்கும் சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆகையால் புறப்பட்டு போய் சுவிசேஷத்தை உலகமெங்கிலும் பிரசங்கம், கடைசி கட்டளை மறந்து விட்டோம் ஐயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளிலே உங்களை ஒப்பு கொடுப்பீர்களா? தரிசனம் பார்த்தது போதும், ஆண்டோடைய வார்த்தையை கேட்டது போதும், புறப்பட்டு போகும். தேவையில்ல ஒரு தகப்பன் அழுது கொண்டிருக்கிறார், ஆத்துமாக்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள். அவளுக்கு இயேசு என்கிற நாமத்தினால் அற்புத அடையாளங்களை செய்து காண்பிப்போம். அவர்களை ஆண்டவருக்கு நேராக திருப்புவோம் ஐயா. இந்த கணேசனாகி நான் 30 வருடங்களாக இந்த பணியை செய்கிறேன். எனக்காக நீங்கள் ஜெபிங்கள் ஐயா. நான் மாத்திரம் போனால் போதாது. இந்த நானும் ஏசப்பாவை முகமுகமாக தரிசித்தேன் ஐயா. நான் பார்த்த இயேசு, நான் தரிசித்த இயேசு அழுது கொண்டே இருக்கிறார். ஆத்துமாக்களுக்காக அழுகிறார், வாலிபர்களுக்காக அழுகிறார், அவரை அறியாத ஜனங்களுக்கு அழுது கொண்டே இருக்கிறார். என் கண்ணீரை துடைத்து ஆண்டவர் கண்ணீரோடு அழுது கொண்டே இருக்கிறார் என்று சொல்லி அவர் கைகளில் ஏசப்பா அழாதீங்க, நான் இருக்கிறேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்தேன். என்னை பயன்படுத்துகிறார், லட்சங்களுக்கு பயன்படுத்துகிறார். இந்த செய்தியை கேட்கிற அன்பு சகோதரனே, சகோதரி, நீங்கள் தரிசனம் பார்த்தது போதும், ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிறேன் என்று சொன்னது போதும். வாருங்கள் ஐயா, தேவையுள்ள ஜனங்களை சந்திக்கும்படி புறப்பட்டு போங்கள் ஐயா. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, ஆண்டவரே, எங்களோடு கூட பேசுகிற இந்த வார்த்தைக்கா ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்மோடு கூட இருக்கிற பேதுரு, யாக்கோபு, யோவான் சீசர்கள் உண்மை நேர் மறுரூபமாகிற அந்த தரிசனத்தை பார்த்து வானத்திலிருந்து எழும்புகிற சத்தத்தை கேட்டு தங்கிவிட நினைக்கிறது போல இக்கால ஊழியர்களும் கிறிஸ்தவர்களும் தங்கிவிட நினைத்து விட்டார்களே. ஐயோ, 2025 வருஷங்கள் ஆகியும் கூட என் தேசம் உண்மை அறியவில்லையே. கிராமங்கள் பாழாய் கிடக்கிறது. இன்னும் தரிசனங்களைத்தான் பார்க்க ஊழியர்கள் ஆசைப்படுகிறார்கள். நான் கண்ட அந்த தரிசனத்தை மற்றவர்களும் தரிசனம் பார்க்க வேண்டும் பழக்க வைக்கிற ஊழியர்கள் தான் இருக்கிறார்கள். ஊழியத்திற்கு புறப்பட்டு போகும் என்று சொல்லி கொடுக்கிற, பயிற்சி கொடுக்கிற, பிரசங்கிக்க பயிற்சி கொடுக்கிற, ஆண்டவரே அற்புத அடையாளங்களை செய்து பயிற்சி கொடுக்கிற இன்னைக்கு இருக்கிற ஊழியக்காரர்கள் இல்லவே இல்லையே ஐயா. ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரும் செயல்படுகளாக மாற்றும். தரிசனம் பார்த்தது போதும், நான் கிராமங்களுக்கு செல்லட்டும் என்று செயல்படுகளாக மாற்றும். ஆசீர்வதியும். பெரிய ஒரு எழுப்புதலை எங்கள் கண்கள் காண உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென்.